எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பதிலை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லலான்ட்டு. ஏன்னா டைப் பண்ணால் அதில் டெக்ஸ்ட் டசன்ட் ஹேவ் அ பாடி லாங்குவேஜ். அதால் கரெக்டாக நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை பொறுத்து அர்த்தங்கள் வந்துடும். அதனால தான் வீடியோ மூலமாக பதில் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அது என்ன கேள்வி அப்படின்னா, நவகிரகங்கள் விஷ்ணு கோயிலில் இருக்கான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்காங்க. சில கோயில்கள் பேரை சொல்லி ராமர் கோயில் அதில் நவகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1% எக்ஸப்ஷன். ஸோ பொதுவாக அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னென்னா, நவகிரகங்கள் சிவன் கோயிலில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, விஷ்ணு கோயிலில் இல்லை. காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை நான் கேட்கல. ஆனால் காரணம் என்ன என்பதை இப்பொழுது சொல்கிறேன். இப்போது அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை வேணால் செய்யலாம், உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவோம், அந்த பவரை சக்தியை நம்மளே வச்சுக்கிட்டு செய்வோம் எல்லாத்தையும். ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த பவரை அவங்க மட்டும் வச்சுக்காம அதை இன்னும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா, இப்போ ஒரு நாட்டின் பிரதமர், முதலமைச்சர், இந்த மாதிரி ஆளுங்க அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. ஆனால் அவங்க மட்டுமே எல்லாத்தையும் செய்யலை. ஒரு குறிப்பிட்ட இலாக்காவை குறிப்பிட்ட பேருக்கு ஒதுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ 2 விதமான மக்கள், 2 விதமான டைப்பு அந்த சக்தியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, தங்கக்கிட்ட இருக்கிற ஆற்றலை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது இந்த 2 உதாரணம். இதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு உதாரணம் சிவபெருமான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்கிட்ட இருக்கின்ற சக்திகளை தான் மட்டுமே அனைத்தையும் இயக்கக்கூடியவராய் இருந்தாலும் அவர் அவற்றை யூஸ் பண்ணலை. தன்னை வணங்கி கிரகங்கள் சிவபெருமானைத்தான் வணங்கி அந்த கிரக பதவி பெற்றன. எல்லா கிரகங்களுமே அந்த பிளானட் பொசிஷன் வாங்கிறதுக்கு சிவனை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சு, அதுக்கப்புறமா சிவபெருமான் அவங்களுக்கு இந்த இலாக்காவை நீ பார்த்துக்கோ, இந்த இலாக்காவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒதுக்கியிருக்கார். ஆயுள்காரகன் சனீஸ்வரர், ஆயுசை நிர்ணயம் பண்ணுற பிளானட் சனி. மாத்ருகாரகன், தாயாரை பற்றி சொல்கிறது சந்திரன். பித்ருகாரகன் சூரியன். சகோதரக்காரகன் செவ்வாய். மாமன்காரகன் புதன்.
குரு குரு பகவான். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு பவரை அவர் ஒதுக்கியிருக்கார், அலோகேட் பண்ணியிருக்கார். இது ஒரு சைடு. இப்போ விஷ்ணுவுக்கு வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், படைக்கிறவர் பிரம்மா, அழிக்கிறவர் சிவன், நம்ம காப்பாற்றுறவர் விஷ்ணு. காக்கும் கடவுளான விஷ்ணு அவர்கிட்ட எல்லா ஆற்றலையும் பெற்றிருக்கிறார். அவருக்குள்ளேயே எல்லா ஆற்றலும் இருக்குது. அதை கிருஷ்ண பரமாத்மாவாக வந்திருந்த போது பகவத்கீதையில் சொல்லுவார், தன்னை மிஞ்சின ஒரு சக்தி கிடையாது, எல்லாத்தையும் இயக்குபவன் நான் அப்படின்னு. அது ஈகோ காரணமாக சொல்லலை, அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய சக்தி. மனிதர்கள் அவரை வணங்க ஆரம்பித்தா கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் காப்பாற்றுவார் அப்படின்றத சொல்கிறார். ஸோ அப்பேற்பட்ட காக்கும் கடவுளான விஷ்ணுவை விட வேறு பெருசு எதுவும் இல்லை என்பது வைணவ தத்துவம், வைஷ்ணவைட்ஸ். ஸோ அதனால் விஷ்ணு கோயில்களில் நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த கலியுகத்தை ஆளுகின்ற கலி அப்படின்ற டமான், அவன் அசுரன், அவனுக்கு எல்லாமே கெட்டது தான் பிடிக்கும். அந்த கெட்டதில் மனிதர்களை மூழ்கடித்து மயங்க வைத்து திரும்ப 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 பிறவியை பிறக்க வைக்கணுன்றது தான் அவன் வேலை. ஆனால் இந்த நவகிரகங்களை வழிபட்டால் அந்த கலியினுடைய தோஷம் நீங்கும். நவகிரகங்கள் நம்மளை கலிக்கிட்டேருந்து காப்பாற்றுவாங்க. இது பேட் டைமு, இதை செய்யாத, இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் காப்பாற்றுறது. இப்போ உனக்கு அட்டமா சனி, வண்டியை வேகமாக ஓட்டாத, இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நவகிரகங்கள் நம்மளை கலியினுடைய பாதிப்பில் இருந்து காப்பாற்றுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனால் விஷ்ணு கோயிலில் விஷ்ணுவை கும்பிட்றவங்களுக்கு கலியின் தோஷமே கிடையாதான். அதனால தான் நவகிரகங்கள் விஷ்ணு கோயில்களில் கிடையாது. சிவன் கோயில்லையே நவகிரகங்கள் இல்லாத கோயிலும் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். 1% எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே 100% கிடையாது. கரெக்டாக திருக்கச்சூர் அப்படின்ற ஊர், கும்பகோணத்துக்கிட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் சிவன் கோயில். அந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை. ஏன்னா அந்த கோயிலே எழுதியிருக்காங்க, இங்கே சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு கலி எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். அதனால் இங்கே நவகிரகங்கள் கிடையாது. சரிங்களா? இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இதை விட வேறு தாட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர்றது என்னன்னா, நான் இன்னமும் உங்களோடலாம் ரொம்ப க்ளோஸாக வரணும்னு விரும்புகிறேன். அதனால் 1 வருட காலமாகியும் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 வருட காலமாக தீராத பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா கோயில் தலை வரலாறு இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்றதுக்காக தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? நான் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க, ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு வெறியோடு இருக்கேன். அதனால் பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே எனக்கு அந்த மெசேஜ் அனுப்புங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் +61 ஆஸ்திரேலியா கோடு 413-284-416 +61
413-284-416. ஆட் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் உங்கள் பிரச்சனைகளை பொறுத்து. இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அது வெறும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு மட்டுமே போய் சேர்ந்துருக்கும். யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்திருக்காதுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக அதை சொல்கிறேன். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.